இந்த குழப்பம் வருவது முழுக்க எல்லாமே சந்தோஷ் அவர்கள் தான் காரணம். சந்தோஷுக்கும் அண்ணாமலைக்கும் கர்நாடகா கனெக்ஷன் இருக்கிறது. அதை தவிர தேவர் கவுண்டர் என்ற அரசியல் எல்லாம் செய்ய ஆரம்பித்ததுன்னா பாஜக அதுவும் கவரான இடத்தில் போகும். அமித்ஷாவிடம் 20 நிமிடம் இருந்தாலும் கசப்பிடம் தான் வெளியே வந்திருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் பொதுமக்களிடையே பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அண்ணாமலை இனி டெல்லிக்கு வருவது என்பது கடினமாகிவிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து சைலண்ட் ஆயிடுச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை இருந்த பரபரப்பு புதன்கிழமை இல்லை ஏங்குது. அந்த பரபரப்பை அவரே தான் உருவாக்கினாங்க சார். அண்ணாமலை வந்து அமித்ஷா கோவப்பட்டார், எதற்காக துடிக்க வேண்டும் என்று. எத்தனையோ அமித்ஷா வந்து 10 அண்ணாமலை பார்த்திருக்காரு, 5 ஸ்டாலினை பார்த்திருக்காரு, 5 விஜய் பார்த்திருக்காரு. உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து நரேந்திர மோடி அவரை போயிட்டு கேள்வி கேட்க முடியுமா சார் நீங்க? சோ அதனால தான் அமித்ஷா திட்டி அனுப்பிச்சிருக்காரு. சிம்பிள் அஸ் தட். நைனா நாகேந்திரன் கூட்டுக்காரு, அவர் சிவராஜ் சிங் சௌஹானை பார்க்க வந்தேன்னுட்டு நம்ப தகுந்த தகவல் எனக்கு கிடைச்சது. அண்ணாமலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா கூட ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணதான் சந்தோஷ் வந்து சென்னையில் அதை சரி சமம் பண்ணி விட்டாரு. ஸோ இதனால ஒரு பெரிய கிரைசிஸ் உண்டாகுதுங்க தமிழ்நாட்டில். கட்சி ஒழுங்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு தேர்தல் கிடையாதுங்களா தம்பி? எதுக்காக கட்சி லோக்சபாவில் நடக்க போதில்லை. இவர் பாஜக இருந்தே தோத்து போட்டார் 2 தடவை. இவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா 3 தடவை தோத்து போட்டேன்னா 4வது தடவை தான் ஜெயிக்க முடியும். ஆனாப்பட்ட திமுகவை இந்த சுனாமியில அடிச்சுன்னு போயிடுச்சு.